ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு கொடுத்துருக்குற அப்ளிகேஷன் லிங்கை கரெக்டாக கிளிக் பண்ணி கரெக்டான அப்ளிகேஷனை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நான் என்னுடைய மொபைலில் ஆண்ட்ராய்டு மொபைல்ன்றதுனால ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷனில் உள்ள நேராக இருக்கக்கூடிய லிங்கை கிளிக் பண்ணி Zone 360 Pro அப்படின்ற ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஓப்பன் பண்ணதுமே வந்து பார்த்தீங்கன்னா சைன் இன் வித் கூகுள்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். நம்ம மெயில் ஐடியை மட்டும் கான்ஃபிகரேஷன் பண்ணியிருக்கோம் அப்படின்னாக்க இந்த சைன்இன் வித் கூகுள்ன்றதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் மெயில் ஐடியை கிளிக் பண்ணிங்கனாலே உங்களுக்கு ஜிபிஎஸோட இன்டர்ஃபேஸ் ஓப்பன் ஆகிடும். அதற்கு கீழே இருக்கிற ஆப்ஷன் டெமோ லாகின். இந்த ஆப்பை நீங்கள் டெமோ பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக நீங்கள் ஒன் கிளிக் மட்டும் பண்ணிக்கலாம். அண்ட் சைன்இன் அப்படின்றதுக்கு யூசர் நேம் பாஸ்வேர்டு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா யூசர் நேம் பாஸ்வேர்டை கரெக்டாக இந்த பிளேஸில் நீங்கள் போட்டுட்டு லாகின் பண்ணிக்க முடியும். நியூவாக நீங்களே கிரியேட் பண்ணுறீங்க அக்கௌண்ட் கம்பெனிலேருந்து நமக்கு கொடுக்கல அப்படின்னாக்கா நீங்கள் நியூ அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். கிரியேட் பண்ணிவிட்டு உங்களுடைய வெண்டாரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நான் வந்து டெமோ க்ரெடென்ஷியல் போட்டு நான் ஓப்பன் பண்ணுறேங்க. ஸ்மால்ஸ் டாட்டு @ ஆஃப் எல்லாமே கரெக்டாக போடுங்க. ஸ்மால்ஸாக கேப்ஸாக அது எல்லாமே கொஞ்சம் கரெக்டாக போடுங்க. ஸோ நான் டெமோ க்ரெடென்ஷியல் போட்டு இப்போ லாகின் கொடுத்துருக்குறேன். ஃபர்ஸ்ட் ஆப் ஓப்பன் பண்ணமே உங்களுக்கு இந்த இன்டர்ஃபேஸ் தான் இருக்கும். ஸ்ட்ரைட்டாக மேப் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ இதில் ஒன் பை ஒன்னாக ஒவ்வொரு ஆப்ஷனுமே நான் ரொம்ப கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். மேப்பில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரைட் சைடில் டாப்பில் இருக்கிற அந்த டார்கெட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் யூசர்ஸோட லொக்கேஷன். நீங்கள் எந்த மொபைலில் பார்த்துட்டு இருக்கீங்களோ அந்த மொபைலில் இருக்கக்கூடிய லொக்கேஷனோ, அதாவது நீங்கள் பார்த்துட்டு இருக்கவங்களுடைய லொக்கேஷன். செகண்ட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 2D மேப்பா 3D மேப்பா அப்படின்றத நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கிற ஆப்ஷன். தேர்ட் ஒன் ஐ சிம்பிள் இருக்கு இல்லையா, அது நம்ம வெஹிக்கிள் ஆட் பண்ணியிருக்கிறத வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன நேமில் ஆட் பண்ணியிருக்கோமோ அந்த நேம் ஷோ ஆகிறதுக்காக எனேபிள் டிஸ்எனேபிள் பண்ணிக்க முடியும். அதற்கு கீழே இருக்க ஆப்ஷன் இப்போ ஏதோ ஒரு வெஹிக்கிளை கிளிக் பண்ணுறீங்கன்னா அந்த வெஹிக்கிளோட அட்ரஸ் கீழே ஷோ ஆகும். அதை ரெஃப்ரெஷ் பண்ணுறதுக்காக இந்த ஆப்ஷன். ஸோ இருக்கிறதே ஆல்ரெடி பெஸ்ட்டாக தான் அட்ரஸ் இருக்குன்னா ஸோ ரெஃப்ரெஷ் ஆனாலுமே அதே அட்ரஸ் தான் உங்களுக்கு ஷோ ஆகும். அதற்கு கீழே இருக்கிறது லைவாக உங்களுக்கு டிராஃபிக்ஸ் எப்படி இருக்குன்னு நம்ம கூகுளில் பார்ப்போம் இல்லைங்களா, அந்த ஆப்ஷனுங்க. லைவ் டிராஃபிக் எப்படி இருக்குது, எந்த இடத்துலலாம் பிளாக் ஆகிருக்கு, எந்த இடத்துல லைவ் டிராஃபிக் இருக்குது, அதெல்லாம் ஷோ பண்ணுறதுக்காக. அதற்கு கீழே இருக்கிற ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் வைஸாக வெஹிக்கிள் உங்களுக்கு ஷோ பண்ணுறதுக்காக. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த இடத்துல 4ன்னு இருக்குது பார்த்தீங்களா, நான் இந்த குரூப் ஆப்ஷனை எனேபிள் பண்ணியிருக்கேன். அதனால அந்த இடத்துல 4 வெஹிக்கிள் இருக்கிறத லாங் ஷாட்லேருந்து பார்க்குறப்போ 4 வெஹிக்கிள் மேலே மேலே ஷோ ஆகும். அதனால அதை 4ன்னு காமிக்கிறது. பட் இது என்ன டிசைனபிள் பண்ணிட்டேன்னா உங்களுக்கு 4மே அந்த இடத்துல இருக்கும். அப்படி குரூப்பாக இருக்கப்போ அந்த 4 கிளிக் பண்ணீங்கன்னா 4 வெஹிக்கிளுமே கொஞ்சம் ஜூம் இன் ஆகிட்டு அதை தனித்தனியாக எந்த இடத்துல இருக்குன்றது காமிக்கும். அதற்கு கீழே ஒரு ரைட் ஹேண்ட் போட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லைங்க, அது வந்து ஏதோ ஒரு வெஹிக்கிளை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஆப்ஷன் எனேபிள் ஆகும். அந்த ரைட் ஹேண்டை நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா மொபைல் யூசர் வந்து நீங்கள் கிளிக் பண்ணியிருக்கிற வெஹிக்கிளுக்கு எப்படி டைரக்ட் பண்ணி நீங்கள் அந்த வெஹிக்கிளுக்கு ட்ராவல் பண்ணி போக முடியுன்ற நேவிகேஷன் ஆப்ஷன் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இதுதான் இந்த ஆப்ஷன். ஸோ நான் ஆல்டோன்ற ஒரு டெமோ வெஹிக்கிளை நான் கிளிக் பண்ணியிருக்கிறேன். நம்மளிலேருந்து அந்த ஆல்டோக்கு எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் எப்படி ட்ராவல் பண்ணணுன்றது உங்களுக்கு ஷோ ஆகுங்க. அப்படியே கூகுள் மேப்ஸில் உங்களுக்கு டைரக்ட் ஆகிட்டு ஷோ ஆகும். இதை நான் அப்படியே டைரக்ஷன் ஸ்டார்ட் கொடுத்துட்டேன்னா எப்படி நான் ட்ராவல் பண்ணுன்றது உங்களுக்கு ஷோ ஆகும். தென் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் லெஃப்ட் டாப்பில் பாருங்கள் ஒரு மெனு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா எந்த லாகின் நீங்கள் ஓப்பன் பண்ணியிருக்கீங்களோ அந்த லாகின் வந்து உங்களுக்கு மேலே ஷோ ஆகும். கீழே அலர்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஒவ்வொரு டைம் வெஹிக்கிளை ஆன் பண்ணுறப்போ ஆஃப் பண்ணுறப்போ ஸ்பீடை எக்ஸீட் பண்ணிட்டாரு, ஜியோ ஃபென்ஸ் அலர்ட்ஸ் இதெல்லாமே உங்களுக்கு மொபைலுக்கு வெளியே உங்களுக்கு ஷோ ஆகிட்டு இருக்கும். சப்போஸ் அந்த நோட்டிஃபிகேஷனை நம்ம மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அலர்ட்ஸில் போய் பார்த்தீங்கன்னா எல்லா அலர்ட்ஸுமே உங்களுக்கு ஸ்டோர் ஆகிட்டு இருக்குங்க. இப்போ 3124ன்ற ஒரு இனோவா வந்து பார்த்தீங்கன்னா 60 கிலோமீட்டர் ஸ்பீடை தாண்டி போயிருக்கிறாங்க. அதனால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்திருக்கு. ஸோ நார்மலாக ஆன் ஆஃப் பண்ண நோட்டிஃபிகேஷன், ஸ்பீட் எதாவது எக்ஸீட் பண்ணியிருக்காங்களா, அந்த மாதிரி நீங்கள் எதெல்லாம் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணியிருக்கீங்களோ அந்த நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உள்ள ஸ்டோர் ஆகிட்டு இருக்கும். கீழே டாக்குமெண்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. டாக்குமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 25+ டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். இன்சூரன்ஸ், எஃப்சி, பொல்யூஷன் சர்டிஃபிகேட்ஸ் இதெல்லாமே கரண்ட்டில் என்ன டியூ போயிட்டுருக்கு, அப்கமிங் எனக்கு என்ன டியூ நெக்ஸ்ட்டில் வருதுன்றதை போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு அது நீங்கள் மறந்துடாமல் இருக்க ரிமைண்டர் செட் பண்ணிக்கலாம். ஸோ அது ரிமைண்ட் பண்ணுங்க. அது எப்படி ஆட் பண்ணுன்றதை நம்ம ஃபர்தராக பார்க்கலாங்க. அடுத்த ஆப்ஷன் ஜியோ ஃபென்ஸ்ன்றது.
ஜியோ ஃபென்ஸ்ன்றது ஒரு பர்ட்டிகுலர் ஏரியாவ மேப்ல நீங்க சூஸ் பண்ணி வச்சிட்டீங்கன்னா, அந்த ஏரியாக்குள்ள வெஹிக்கிள் என்ட்ரி ஆனாலோ, எக்ஸிட் ஆனாலோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அலர்ட் வரதுக்காக, அந்த ஜியோ ஃபென்ஸ் ஆப்ஷனுக்குள்ள வந்துட்டேன். ஸோ இந்த பிளஸ் ஆட் ஜியோ ஃபென்ஸ்ன்னு இருக்கு பார்த்தீங்களா? அத கிளிக் பண்ணிட்டு நான் ஜியோ ஃபென்ஸ் ஆட் பண்றேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஜியோ ஃபென்ஸ்க்கு ஒரு நேம் வச்சுருங்க. அ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஆஃபீஸ்ன்னு கிளிக் பண்றேங்க. இதுல நம்மளுடைய ஆஃபீஸ நான் சர்ச் பண்ணி, உங்களுக்கு நானு கிரியேட் பண்ணிக்க முடியும் Googleல. அப்படி இல்லனாலும் இன்னொரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ ஜோன் 316 டைப் பண்ணேன். நம்ம ஆஃபீஸ் வருது. ஸோ நான் அத கிளிக் பண்ணிட்டேன் அப்படின்னாக்கா, அந்த பர்ட்டிகுலர் பிளேஸ மென்ஷன் பண்ணி, சுத்திலும் ஒரு 10 மீட்டர்ஸ்க்கு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அ ஒரு மேப் கிரியேட் பண்ற ஆப்ஷன் இருக்கு. ஸோ இது மினிமம் 10 மீட்டர்ஸ், மேக்ஸிமம் 10 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் நீங்க ட்ராக் பண்ணி பெருசு பண்ணிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் இப்படி வச்சுட்டு நான் சேவ் குடுத்துட்டேன் அப்படின்னாக்க, இந்த ஆப்ஷன் உங்களுக்கு ஜியோ ஃபென்ஸா சேவ் ஆயிடுச்சு. இதுல நீங்க இருக்கக்கூடிய பிளேஸ்க்கு போணும்னு சர்ச் பண்ண வேண்டாம் அப்படின்னாக்க, ரைட் சைடுல பாருங்க நீங்க கிரியேட் பண்றப்பவே, உங்களுடைய அந்த டார்கெட் ஆப்ஷன் இருக்கு இல்லையா? அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணீங்கன்னா, உங்களுடைய லொகேஷன் போகும். ஸோ உங்களுடைய மேப் உங்க கர்சருக்கு எது வேணுமோ அத கிளிக் பண்ணிட்டு, அப்புறமா நீங்க அத வந்து ஜூம் இன், ஜூம் அவுட் பண்ணிட்டு டிராக் பண்ணிக்க முடியும். ஸோ இப்பயும் நீங்க சேவ் பண்ணிக்க முடியும். இந்த மாரி அன்லிமிட்டடா நீங்க ஜியோ ஃபென்ஸ் கிரியேட் பண்ணிக்க முடியும். கிரியேட் பண்றது மூலியமா என்ட்ரி, எக்ஸிட் அலர்ட் கிடைக்கும். அதாவது வெஹிக்கிள ஒவ்வொரு டைமும் நம்ம ஆப் ஓப்பன் பண்ணி நம்ம ட்ராக் பண்ண வேண்டியதில்ல. வெஹிக்கிள் ஆன் ஆஃப் நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வெளியவே கிடைச்சிடும். ஒரு பர்ட்டிகுலர் கஸ்டமர் 1 ஸ்பாட்ட வந்து ரீச் பண்ணிட்டாரு. அடுத்து 2ண்ட் ஸ்பாட்ட ரீச் பண்ணிட்டாரு. 2ண்ட் ஸ்பாட்லேருந்து எக்ஸிட் ஆயிட்டாரு. 3ர்ட் ஸ்பாட் என்ட்ரி ஆயிட்டாருன்ற அலர்ட்ஸ் உங்களுக்கு மேலேயே கிடைச்சிடுச்சுன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். அதுக்காக தான் இந்த ஆப்ஷன். அண்ட் டெலீட் பண்ண போறீங்கன்னா, ரைட் டாப்ல உங்களுக்கு டெலீட் ஆப்ஷன் இருக்கும். அத யூஸ் பண்ணி நீங்க டெலீட் பண்ணிக்கலாம். அடுத்த ஆப்ஷன் பேமெண்ட்ஸ் ஆப்ஷன். அது அவ்வளவா யூஸ்ஃபுல்லா இருக்காது. அண்ட் டிரைவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஆட் டிரைவர்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அ ஒவ்வொரு வெஹிக்கிள்க்கும் நம்ம ஒரு டிரைவர் போடுறோம் அப்படின்னா, டிரைவர்ஸோட இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் குடுத்துட்டு, நேம், என்ன வெஹிக்கிள்க்கு அவர் டிரைவரா இருக்கிறாரு, மொபைல் நம்பர், ஸ்டாஃப் டைப், பெர்சனல் டீட்டெயில்ஸ்லாம் குடுத்துட்டீங்கன்னா, இன்னொரு இடம் இருக்கு. அங்கேருந்து நீங்க டிரைவருக்கே ஸ்ட்ரெயிட்டா கால் பண்ணிக்கிற மாரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அண்ட் ஜெனரல் டீட்டெயில்ஸ நீங்க மறக்காம இருக்கிறதுக்காக இதுல போட்டு வைக்கணுன்றதுக்காக ஆப்ஷன். அண்ட் டோல் மேப்ஸ். இந்தியா ஃபுல்லா நம்ம எங்கெல்லாம் டோல்ஸ் இருக்கு அப்படின்றத மேப் வைஸா உங்களுக்கு காமிக்கிறதுக்காக. அலர்ட் செட்டிங். இதுல ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா, டிஃபால்ட்டா இருக்கக்கூடிய அலார்ம்ஸ் எல்லாமே உங்களுக்கு எனேபிள்ல இருக்கும். அது எல்லாமே அப்படியே இருக்கட்டும். இதன் மூலியமா நமக்கு என்ன கிடைக்கும்னா, பேட்டரிய டிஸ்கனெக்ட் பண்ணிட்டாங்க, ஜிபிஎஸ் டிஸ்கனெக்ட் பண்ணிட்டாங்க, ஏதோ ஒரு ஹார்ம்ஃபுல் பண்றாங்க அப்படின்னா, இந்த ஜெனரலா வரக்கூடிய நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே வரதுக்காக இது எனேபிள்லயே இருக்கட்டும். இமெயில் மை ரிப்போர்ட்ஸ்ன்றது ஒவ்வொரு நாள் காலையிலயும் முந்தின நாள் எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் வெஹிக்கிள் டிராவல் ஆயிருக்கு. நம்ம ஜியோ ஃபென்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கோம்னா, எந்தெந்த இடத்துல எப்பல்லாம் என்ட்ரி ஆனாங்க, எப்பல்லாம் எக்ஸிட் ஆனாங்கன்ற 2 ரிப்போர்ட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒவ்வொரு நாள் காலையிலயும் வரும். முந்தின நாளோட ரிப்போர்ட்டுங்க. அது தேவை இருந்துச்சுன்னா உங்களுக்கு எனேபிள் பண்ணிக்கங்க. ஃபியூல் தெஃப்ட் அலாரம்ன்றது ஃபியூல் தெஃப்ட் பண்ணா அலாரம் வர்றதுக்காக, இது பேசிக் டிவைஸஸ்ல எதுலயுமே வராது. ஃபியூல் டிவைஸஸ்ல மட்டும் தான் வரும். அந்த ஃபியூல் டிவைஸ் போட்டிருக்காங்க அப்படின்னாக்கா, இத எனேபிள் பண்ணிக்கலாங்க. அடுத்து ஜியோ ஃபென்ஸ் ரிலேட்டடா அந்த என்ட்ரி, எக்ஸிட் அலர்ட்ஸ் வர்றதுக்காக, அ வேணும் அப்படின்னாக்கா, அந்த நோட்டிஃபிகேஷன் வர்றப்போ உங்களுக்கு எனேபிள் பண்ணிக்கங்க. ஐடில் அலர்ட். அதாவது வெஹிக்கிள் அ ஆஃப் பண்ணாமயும், மூவ் பண்ணாமயும், கீ ஆன் பண்ணி ஒரே இடத்துல இருக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நெறைய கஸ்டமர்ஸோட ரெக்வயர்மெண்ட் என்ன இருக்குன்னா, மியூசிக் சிஸ்டம் போட்டுட்டோ, அல்லது ஏசி போட்டுட்டோ வெஹிக்கிள் ஒரே இடத்துல இருந்தா எங்களுக்கு அலர்ட்ஸ் வரணும் அப்படின்றதுக்காக. இந்த ஐடியல் அலர்ட்ன்றது பார்த்தீங்கன்னா, நம்ம ஏசியோ, மியூசிக் சிஸ்டமோ எதுவும் நம்ம பண்ண வேண்டிய தேவையில்ல. கீ ஆன் பண்ணி ஒரே இடத்துல இருக்கிறாரு அப்படின்னாலே உங்களுக்கு அலர்ட்ஸ் வந்துரும். எவ்வளோ நேரத்தில உங்களுக்கு அலர்ட் வரணும்? 5 மினிட்ஸ் இருந்தா அலர்ட்ஸ் வரணுமா? இல்ல 10 மினிட்ஸ் இருந்தா அலர்ட்ஸ் வரணுமா? இல்ல 15 மினிட்ஸ் இருந்தா அலர்ட்ஸ் வரணுமான்ற மினிட்ஸ போட்டுட்டு நீங்க எனேபிள் பண்ணிக்கலாம். அடுத்து இக்னிஷன் அலர்ட். ஒவ்வொரு டைம் வெஹிக்கிள் ஆன் பண்றப்பவும், ஆஃப் பண்றப்பவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்காக. ஆஃப்லைன் அலர்ட். இது எனேபிள்லயே இருக்கட்டும். ஒ ஒரு 2 மணி நேரமா நோ டேட்டாலயே இருக்கு அப்படின்னாக்கா, உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்காக. ஸ்பீட் அலர்ட். உங்களுக்கு எவ்வளோ ஸ்பீட்ஸ்க்கு மேல போனா உங்களுக்கு அலர்ட் வேணுமோ, அத போட்டுட்டு எனேபிள் பண்ணிக்கங்க. பார்க்கிங் அலர்ட். ஒரு பர்ட்டிகுலர் மினிட்ஸ்க்கு மேல பார்க்கிங்லயே இருந்துச்சுன்னா, எனக்கு அலர்ட் வேணும் அப்படின்னாலும், அதையும் நம்ம எனேபிள் பண்ணிக்கலாம். சேஃப் பார்க்கிங் அலாரம் இது எனேபிள்ல இருக்கட்டும். இன்னொரு ஆப்ஷன் நான் சொல்றேன். அது எங்க போயிட்டு பார்க்கலான்ட்டு. செகண்டரி இன்ஜின் அலர்ட். இது மேக்ஸிமம் யாருக்கும் வராதுங்க. ஸோ இது டிசேபிள்ல இருக்கு. சேவ் குடுத்துருங்க. ஏதாவது சேஞ்சஸ் பண்ணீங்கன்னா, சேவ் குடுத்துருங்க. அப்படியே பேக் வாங்க. அண்ட் கஸ்டமர் சப்போர்ட். கஸ்டமர் சப்போர்ட்ல நம்மளுடைய மெயில் ஐடி, கான்டாக்ட் நம்பர் உங்களுக்கு சப்போர்ட்காக இருக்கும். நெக்ஸ்ட் ஆப்ஷன் சைன் அவுட்.
நம்ம இப்போ டெமோ கிரெடென்ஷியல் போட்டு யூஸ் பண்ணி நம்ம உள்ள வந்தோம். சைன் அவுட் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்க, அகைன் நீங்க கிரெடென்ஷியல போட்டு நீங்க பண்ற மாரி இருக்கும். அப்படியே நம்ம ஆப்ப குளோஸ் பண்ணிட்டோம்னா, ஒவ்வொரு டைமும் போட வேண்டிய நீட் இருக்காது. ஸோ இந்த கீழ மொத்தமா 5 ஆப்ஷன் இருக்கு. ஒவ்வொரு ஆப்ஷன்குள்ளயும் என்னென்ன இருக்குன்றத போய் பார்த்துரலாம். மேப் ஆப்ஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா, லாங் ஷாட்ல மொத்தமா எத்தன வெஹிக்கிள் இருக்கோ, அத்தன வெஹிக்கிளுமே உங்களுக்கு இந்த மேப்ல காமிச்சிட்டு இருக்கும். இந்த நேம் பேட்ஜ போட்டீங்கன்னா, உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். எந்த வெஹிக்கிள நம்ம ட்ராக் பண்ண போறோமோ, அத வந்து கிளிக் பண்ணிட்டீங்கன்னா, இப்ப இந்த வெஹிக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா, கிரீன் கலர்ல இருக்கு. மத்த வெஹிக்கிள்ஸ்லாம் பிளாக்ல இருக்கு. பிளாக்ல இருந்தா வெஹிக்கிள் பார்க்கிங்ல இருக்குன்ற மீன். கிரீன்ல இருந்தா வெஹிக்கிள் ரன்னிங்ல இருக்கு. எல்லோல இருந்தா வெஹிக்கிள் கீ ஆன்ல இருக்கு. அதாவது ஐடியல் பொசிஷன்ல இருக்குன்ற மீனிங். இப்ப நான் ஒன் கிளிக் பண்ணிட்டேன் வெஹிக்கிள. வெஹிக்கிள ஒன் கிளிக் பண்ணோமே ஜெனரல் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு ஷோ ஆகும். எந்த இடத்துல வண்டி போயிட்டுருக்கு, எத்தன மணிலேருந்து வெஹிக்கிள் போயிட்டுருக்கு, என்ன டேட்ல போயிட்டுருக்குன்றது. நெக்ஸ்ட் ஆப்ஷன் ஒண்ணு ஒரு லிஸ்ட் வைஸ் ஆப்ஷன் இருக்கு இல்லைங்களா? அத கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதுல பார்த்தீங்கன்னா, மொத்தமா இந்த டெமோ அப்ளிகேஷன்ல எவ்வளோ வெஹிக்கிள்ஸ் நம்ம பண்ணியிருக்கிறோம். அதுல ஒவ்வொரு வெஹிக்கிளும் என்னென்ன மோட்ல இருக்கு அப்படின்றது உங்களுக்கு ஷோ ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு டெமோ வெஹிக்கிள்ல 8 டெமோ லாகின்ல 8 டிவைஸ் போட்டிருக்கிறோம். ஒரு வெஹிக்கிள் மூவிங்ல இருக்கு. இன்னொரு வெஹிக்கிள் கீ ஆன்ல எதுவுமே இல்ல. பார்க்கிங்ல வந்து பார்த்தீங்கன்னா 6 வெஹிக்கிள் இருக்கு. நோ டேட்டால அ 1 வெஹிக்கிள் இருக்கு. ரினியூவல் பண்ண வேண்டிய பெண்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 2 வெஹிக்கிள் இருக்கு. அதில மூவிங் கிளிக் பண்ணீங்கனாலே எந்த வெஹிக்கிள் மூவிங்ல இருக்குன்றது உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ நான் இந்த வெஹிக்கிள் கிளிக் பண்றேன். இந்த வெஹிக்கிள் இப்போ கரெக்ட்டா அ என்னுடைய மொபைல் டைம் வந்து பார்த்தீங்கன்னா 4:05 லைவ்ன்னு ஒரு டைம் காமிச்சிருக்கு. அதுக்கு கீழயும் 4:05 இருக்கு. அது என்ன மீன்னா, ஆக்சுவலா வெஹிக்கிள் 4:05 ட்ராக்கிங்க தான் காமிச்சிட்டுருக்கு அப்படின்ற மீன்ங்க. சப்போஸ் பழைய டைம் ஏதாவது இருந்துச்சுன்னா, அதற்கு இடையில உங்களுக்கு சிக்னல் இல்லாம இருந்திருக்கும். அதனால பழைய டைம் உங்களுக்கு காமிச்சிட்டுருக்குன்ற மீன். வெஹிக்கிள் நேம் போட்டுட்டு கீழ வந்து பார்த்தீங்கன்னா, என்ன அட்ரஸ்ல வண்டி போயிட்டுருக்கு அப்படின்ற அட்ரஸ் டீட்டெயில் போட்டிருக்கும். அதுக்கு கீழ எவ்வளோ கிலோமீட்டர் ஸ்பீடுல எத்தனை மணிலேருந்து வெஹிக்கிள் ட்ராவல் ஆயிருக்குன்றத காமிக்கும். அதுக்கு கீழ வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கீ ஆப்ஷன் வந்து கிரீன்ல இருக்கும். ஆக்சுவலா வெஹிக்கிள் ஆன்ல இருக்கு. ஸோ, அந்த கீ ஆப்ஷனும் கிரீன்ல இருக்கும். அதுக்கடுத்து ஒரு பிளக் சிம்பிள் இருக்கும். அதுவும் கிரீன்ல இருக்கு. ஜிபிஎஸ் வெஹிக்கிளோட கனெக்டிவிட்டில தான் இருக்குன்ற மெயின் கிரீன்ல இருந்ததுன்னா. சப்போஸ் டிஸ்கனெக்ட் ஆனதுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் இது ரெட் கலர்ல மாறிடும். அண்ட் அடுத்த ஆப்ஷன் ஓடோமீட்டர். இந்த வெஹிக்கிள் ஜிபிஎஸ் போட்டதுலேருந்து எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் ஆயிருக்கு. அப்படி இல்லன்னா வெஹிக்கிளோட ஓடோமீட்டர் நம்ம எடிட் பண்ணிக்கலாம். அந்த வெஹிக்கிளோட ஓடோமீட்டர் என்ன அப்படின்றது உங்களுக்கு ஷோ ஆகும். அடுத்து 23 கிலோமீட்டர்ஸ் அப்படின்றது, இன்னைக்கு அதிகாலை 12 மணிலேருந்து இப்போ வரைக்கும் 23 கிலோமீட்டர்ஸ் ஓடியிருக்கு. அது அப்படியே நம்ம இன்னொரு இடத்துல பார்த்துக்கலாம். இப்போ இந்த கஸ்டம் 23 ஜூலை, 22 ஜூலைலாம் இருக்கு இல்லைங்களா? அதில வந்து 23 ஜூலை செலக்ட் ஆயிட்டிருக்கு. முந்தின நாள் ரிப்போர்ட் அப்படியே ஒன் கிளிக் பண்ணியே நம்ம பார்த்துக்க முடியும். ஸோ 23 ஜூலைல பார்த்தீங்கன்னா, ப்ளேபேக்ன்றதுல 24 கிலோமீட்டர்ஸ் ஓடியிருக்கு. அண்ட் ஆவரேஜ் ஸ்பீடுன்றது ஆவரேஜா அந்த 24 கிலோமீட்டர் 25 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போயிருக்காரு. அதிகபட்சமா 51 கிலோமீட்டர் ஸ்பீட்ல வண்டி ட்ராவல் ஆயிருக்கு. ஓவர் ஸ்பீட் கிலோமீட்டர்ஸ்ன்றது நம்ம ஓவர் ஸ்பீட் போனா நமக்கு அலர்ட் வரணும்னு நம்ம செட் பண்ணியிருப்போம் இல்லையா? 80 கிலோமீட்டர்ஸ்ன்னு போட்டுட்டு. ஸோ அந்த ஸ்பீட் லிமிட்ட தாண்டி உங்களுக்கு ஏதாவது ட்ராவல் ஆச்சுங்களா? அப்படின்றது ஷோ ஆகிட்டுருக்கு. கீழ பார்த்தீங்கன்னா, எல்லாமே டைமிங் வைஸ்ல காமிக்கும். எவ்வளோ நிமிஷம் நம்ம ட்ராவல் ஆச்சு. அதாவது மூவிங் டைம் வந்து 51 நிமிஷம் மூவிங் ஆயிருக்கு. பார்க்டு என்ன வந்து பார்த்தீங்கன்னா, 16 ஹவர்ஸா 15 சம்திங் ஹவர்ஸான்னு வந்து பார்க்கிங்லேயே இருக்குது. ஐடியலா கீ ஆன் பண்ணி அவர் அதிக நேரம் எங்கேயுமே நிறுத்தல. நம்பர் ஆஃப் ஸ்டாப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, எந்தெந்த இடத்துலலாம் அவர் ஸ்டாப் பண்ணியிருந்தார் அப்படின்றது உங்களுக்கு ஷோ ஆகும். அண்ட் கீழ எந்த ஸ்பாட்டு, எவ்வளோ நேரம் நிறுத்தியிருந்தாங்க, எந்த அட்ரஸ்ன்றதும் ஷோ ஆகும். அந்த பபுள் நீங்கள் கிளிக் பண்ணீங்கனாலும், அதில இருக்கிற டைமிங் உங்களுக்கு ஷோ ஆகும். அப்படியே வந்ததுக்கப்புறம் அந்த ப்ளேபேக்குன்றதையும் நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். அந்த ப்ளேபேக்குன்றத கிளிக் பண்ணோனே, அந்த 24 கிலோமீட்டர்ஸ் வண்டி எங்கெல்லாம் ட்ராவல் ஆச்சுன்றது உங்களுக்கு ஷோ ஆகும். இப்போ பாருங்கள், அந்த வெஹிக்கிள் டீட்டெயில்ஸ்க்கு நேரா ரைட் சைடில் உங்களுக்கு ஒரு டவுன் ஏரோ இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா, ஃபஸ்ட்டு பார்க்கிங்கில் வெஹிக்கிள் இருந்தது, எந்த டைமில் இருந்து எவ்வளோ நேரமாக பார்க்கிங்கில் இருந்துச்சுன்றது. 9:23க்கு க்ரீன் கலர் சிம்பிள் இருக்குது. ஸோ, அப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாரு. 15 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணி வந்திருக்கிறாரு. அப்புறமா 10:17 ஏஎம்க்கு வெஹிக்கிள் ஸ்டாப் பண்ணியிருக்கிறாரு. அப்புறமா 4க்கு இப்போ ஒரு 5 மினிட்ஸாக வெஹிக்கிள் டிரைவ் பண்ணிகிட்ருக்கிறாரு. ஸோ இதெல்லாம் இந்த எவ்வளோ நிமிஷமா எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணியிருக்காரு அப்படின்ற ப்ரீஃப் டீட்டெயில் இதில் இருக்கும். அப்படியே ப்ளே பண்ணிங்கன்னா, உங்களுக்கு வெஹிக்கிளோட எங்கெல்லாம் ப்ளே ஆகிட்டு வந்ததோ, அது ஆக்சுவலாக எப்படி ப்ளே ஆயிருந்ததோ அதெல்லாமே உங்களுக்கு ப்ளேபேக் பண்ணி காமிக்கும். இது எவ்ரி டே வந்து அப்படியே நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். எந்த டேஸ் வேணுமோ அது எல்லாமே உங்களுக்கு சூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா, அந்த அன்னைக்கு அது எங்கெல்லாம் ட்ராவல் ஆச்சோ அது அப்படியே உங்களுக்கு ஷோ ஆகிட்டுருக்கும்.
அண்ட் இதில் முக்கியமான ஆப்ஷன் இந்த ப்ளேபேக்கில் வந்து இன்னொரு ஸ்பெஷல் ஆப்ஷனும் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம அக்ரி பேஸ்டில் இருக்கவங்க இந்த ட்ராக்கிங் நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா ஒரு ஏரியாவை மட்டும் மெஷர்மெண்ட் பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு இந்த ரைட் சைடில் நம்ம ஆப்ஷன் எல்லாமே ஒன் பை ஒன் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். கீழே லாஸ்ட் ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கேல் ஆப்ஷன் மாதிரி இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டோன்னா பிக் ஸ்பாட்ஸ் அண்ட் ரீசெட்னு இருக்கும். பிக் ஸ்பாட்ஸ் கொடுத்துட்டு ஒரு ஏரியா மட்டும் சூஸ் பண்ணிவிட்டு இப்படி சூஸ் பண்ணுறோம். இந்த ஏரியாவோட மெஷர்மெண்ட் வேணும் அப்படின்னா நான் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் டன் செலெக்ஷன் கொடுத்திங்கன்னா கீழே எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட் எவ்வளோ ஏக்கர்ஸ் அப்படின்றது உங்களுக்கு ஷோ ஆகிடும். ஸோ இதுதான் இந்த மெஷர்மெண்ட்ன்றது ஆப்ஷன். அக்ரி பேஸில் வெஹிக்கிள் ரெண்டல் கொடுக்குறவங்க இந்த ஆப்ஷன் கேட்டுகிட்டே இருப்பாங்க. அண்ட் பேக் ஆரோ ப்ரெஸ் பண்ணிடுங்க. அண்ட் இந்த ப்ளே பேக் ஆப்ஷன் பார்த்துட்டோம். அண்ட் இதில் இந்த வெஹிக்கிள் ஸ்ட்ரைட்டாக ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 டாட்ஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா சேஃப் பார்க்கிங் ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷன் என்னென்னா நம்ம ரிவர்ஸில் ஃபங்க்ஷன் ஆகும். எந்த மோடில் வெஹிக்கிள் இருக்கோ அந்த மோடில் நம்ம சேஃப் பார்க்கிங் எனேபிள் பண்ணிட்டோன்னா அந்த மோடில் இருந்து வெஹிக்கிள் சேஞ்ச் ஆகுது. ஆக்சுவலி இப்போ ரன்னிங்கில் இருக்கிறப்போ நம்ம சேஃப் பார்க்கிங் எனேபிள் பண்ணியிருந்தோம். இந்த வெஹிக்கிள் நிறுத்தும் போதோ அதாவது ஐடியல் ஆகும்போதோ இல்லை ஆஃப் பண்ணி பார்க் பண்ணப்போவோ மாறிடுச்சு அப்படின்னாக்கா உங்களுக்கு அலாரம் வரும். இந்த ஆப்ஷன் தான். இதை மெயினாக வந்து நம்ம தெஃப்ட்டுக்காக யூஸ் பண்ணுவாங்க. வெஹிக்கிள் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம பார்க்கிங் பண்ணிவிட்டு போகிறோம். யாராவது ஏதோ ஒரு மோடில் வெஹிக்கிள் ஆன் பண்ணிட்டாங்க அப்படின்னாக்கா இந்த சேஃப் பார்க்கிங் எனேபிள் பண்ணுறோம் அப்படின்னா அலாரம் வரும். எப்பயுமே நமக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும், ஆன் ஆஃப் நோட்டிஃபிகேஷன். பட் அலாரம் வர தான் யூஸ்ஃபுல்ன்றதுனால இந்த ஆப்ஷன் பண்ணோம். பட் இப்போ யூஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நிறைய பேருக்கு இந்த ஆப்ஷன் வர்றதில்ல. காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோரில் நம்ம இன்னொருத்தரோட மொபைலை ஹார்ம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆப்ஷன் சில மொபைலுக்கு ஃபங்க்ஷன் ஆகிறதுல உங்களுக்கு ஆகுதான்னு செக் பண்ணிக்கோங்க. செகண்ட் ஆப்ஷன் இம்மொபிலைசர்னு இருக்குது. இதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு லாக் ஃப்ரம் சர்வர்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா வெஹிக்கிள் ஆஃப் பண்ணுற ஆப்ஷன். நம்ம பெரும்பாலும் எந்த வெஹிக்கிளுக்குமே நம்ம பண்ணுறதுக்கு நம்ம அட்வைஸ் பண்ணலை. ஏன்னா இந்த ஆப்ஷன் பண்ணுறதுக்காக நம்ம ஒரிஜினல் ஒயரை கட் பண்ணி பண்ணுற மாதிரி இருக்கும். இன்கேஸ் நம்ம அப்படி கட் பண்ணி பண்ணோன்னா வெஹிக்கிளோட வாரண்டிஸ் ப்ராப்ளம் வரும். சின்ன சின்ன டிஸ்அட்வான்டேஜுமே என்னென்னாக்கா வெஹிக்கிள் ஒரு பர்டிகுலர் ஸ்பீடுக்கு மேலே போகிறப்போ உங்களுக்கு அடைச்சி ஓடுற மாதிரி ஒரு ஃபீல் வருதுன்னு சொல்லியிருந்தாங்க நம்ம கஸ்டமர்ஸ். அப்புறம் இன்னொன்று தெரியாமல் நம்ம லாக் பண்ணிட்டாங்க, ஏதாவது சைல்டு கையில் மொபைல் இருக்குது அப்படின்னாலும் நம்ம தெரியாமல் கிளிக் பண்ணி வெஹிக்கிள் ஆஃப் ஆகிடுச்சினாலும் பெரிய ப்ராப்ளம் ஆகும். ஸோ இன்னும் நிறைய ரீசன்ஸ் இருந்துகிட்டே இருக்குது. அந்த ரிலே ஃபெயிலியர் ஆகலாம். ஸோ அதனால் நம்ம பெரும்பாலும் இந்த ஆப்ஷன் நம்ம அட்வைஸ் பண்ணுறதில்ல. பட் கம்பல்சரி கேட்குற கஸ்டமருக்கு எக்ஸ்ட்ரா பேமெண்ட்ஸ் எதுவுமே இல்லாமல் இதே ஆப்ஷன் நம்ம பண்ணித்தராங்க. தேர்ட் ஆப்ஷன் லைவ் ஷேர்ன்றது. எப்படி நம்ம வாட்ஸ்அப்பில் நம்மளுடைய லொக்கேஷன் ஷேர் பண்ணுவோமோ அதே மாதிரி வெஹிக்கிளோட கரண்ட் லொக்கேஷன் அண்ட் லைவ் லொக்கேஷன் ரெண்டுமே ஷேர் பண்ணிக்கலாம். இந்த லைவ் ஷேர் கிளிக் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா வெஹிக்கிளோட கரண்ட் லொக்கேஷனை மட்டும் அப்படி லிங்காக கிடச்சிடும் நம்ம ஓப்பன் பண்ணி பண்ணிக்கலாம். லைவ் லொக்கேஷன் ஒரு 1 hour 2 hours 5 hours இல்லை 1 day அந்த மாதிரி போட்டுட்டு கூட நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த லிங்க் கிரியேட் ஆகும். அந்த லிங்க்கை வந்து நீங்கள் எப்படி வேணாலுமே ஷேர் பண்ணிக்க முடியும். அண்ட் அடுத்த ஆப்ஷன் இந்த எக்ஸ்பென்ஸ் அண்ட் ரிமைண்டர் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரிமைண்டர் சென்ட் பண்ணுறதுக்காக இந்த எக்ஸ்பென்ஸில் வந்து நீங்கள் சர்வீஸை ரிமைண்ட் பண்ணுற மாதிரி வச்சுக்கலாம். இப்போ அட் ப்ரெசென்ட்டில் என்ன கிலோமீட்டர்ஸில் என்ன சர்வீஸ் பண்ணீங்க, ஒரு 100+ சர்வீஸ் இருக்கும். அந்த சர்வீஸ் என்ன சர்வீஸ் பண்ணீங்க, எவ்வளோ அமௌண்ட் சார்ஜஸ் ஆச்சு, நெக்ஸ்ட்டு டியூ என்ன அப்படின்றத போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு ரிமைண்ட் பண்ணும். இந்த கரண்ட்டில் உள்ள டீட்டெயில்ஸுமே நீங்கள் சேவ் பண்ணுற ஒரு ஆப்ஷனாக இது இருக்கும். அண்டு ஃபியூல் நமக்கு இல்லை, ஃபியூல் டிவைஸ் போட்டிருக்கவங்களுக்கு இன்கேஸ் நீங்கள் ஃபியூல் போட்டிருக்கீங்க அப்படின்னா அண்ட் எவ்வளோ அமௌண்ட்டுக்கு போட்டிங்க அதெல்லாமே நம்ம என்ட்ரி பண்ணுறதுக்காக. அண்ட் இதில் ரிமைண்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதில் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி நம்ம டாக்குமெண்ட்ஸ் நம்ம அந்த மெனு ஆப்ஷனில் பார்த்துருப்போம் ஃபஸ்ட்டே. சேம் அதே ஆப்ஷன் தான். என்ன டாக்குமெண்ட்டு 25+ டாக்குமெண்ட் நம்ம பண்ணிக்க முடியும், என்ன கம்பெனி, என்ன நோட்ஸு, எவ்வளோ அமௌண்ட்டு, எப்போ டியூ டேட் இதெல்லாமே பண்ணுறோன்னா நமக்கு ரிமைண்டர்ஸ் வர்றதுக்காக இந்த ஆப்ஷன். அண்ட் எடிட்ன்ற ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா வெஹிக்கிள் நேம், கர்சர், பைக் கர்சர் வேணுமா இல்லை கார் வேணுமா, லோகோ அந்த லோகோ சேஞ்ச் பண்ணுறதுக்காக, வெஹிக்கிளோட ஓடோமீட்டர் சேஞ்ச் பண்ணுறதுக்காக இந்த பென்சில் சிம்பிள் கிளிக் பண்ணிங்கன்னா வெஹிக்கிளோட ஓடோமீட்டர் நம்ம சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஓவர் ஸ்பீட் கிலோமீட்டர்ஸ் என்ன ஸ்பீடுக்கு மேலே போச்சுனாக்கா நமக்கு அலர்ட்ஸ் வரணும் அப்படின்றதுக்கு. டிரைவர்ஸ்ன்றது வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நம்ம டிரைவர் க்ரியேட் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன் பார்த்தோம். இந்த இடத்துல போய்ட்டு நம்ம டிரைவரை அதே மாதிரி நம்ம ஆட் பண்ணிக்க முடியும். ஆக்டிவேஷன், அதாவது இந்த வெஹிக்கிள் நம்ம எப்போ இன்ஸ்டாலேஷன் பண்ணி சாஃப்ட்வேர் ஆட் பண்ணோம் அப்படின்ற ஆக்டிவேஷன் டேட், எப்போ நம்ம ரெனியூவல் பண்ண வேண்டியது இருக்கும் அப்படின்ற டேட்டுமே இவ்வளோ இருக்குது. அண்ட் கீழே உங்களுக்கு என்ன மாடல் நம்ம டிவைஸ் பண்ணாங்க, என்ன நெட்வொர்க் நம்ம சிம் பண்ணியிருக்கோம், கீழே யூசர்ஸ் டீட்டெயில் எல்லாமே இருக்குது. இந்த டெய்லி லிமிட் கிலோமீட்டர்ஸ் இருக்குது இல்லைங்களா, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்கா அதில் ஒரு 100 போட்டிருக்கீங்க அப்படின்னா அதில் 100 தாண்டி வெஹிக்கிள் போகிறப்போ உங்களுக்கு அலர்ட்ஸ் வரும். ஸோ அந்த ஆப்ஷன் தான் டெய்லி லிமிட் கிலோமீட்டர்ஸ். லெஃப்ட் டாப்பில் மறுபடியும் லெஃப்டாக இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.
ஸோ ஓவரால் இதெல்லாம் பார்த்துட்டோம். அண்ட் தேர்ட் ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா, ஒவ்வொரு சிட்டி வைஸ் வந்து ஃபியூல் ப்ரைஸ் என்ன ரேஞ்சில் இருக்குன்றது பார்க்குறதுக்காக. நெக்ஸ்ட் கம்ப்ளீட்லி ரிப்போர்ட். ஜென்ரிக் ரிப்போர்ட்ஸுன்றது மோஸ்ட் ஆஃப் இதுலேயே எல்லா ரிப்போர்ட்ஸுமே உங்களுக்கு கவர் ஆகிடும். கிலோமீட்டர்ஸ் ரிப்போர்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா, ஒவ்வொரு வெஹிக்கிளும் ஒவ்வொரு நாளும் எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் ஆகிருக்கு, லாஸ்ட்டு 60 டேஸோட கம்ப்ளீட் ஹிஸ்ட்ரி நீங்கள் இதில் எடுத்துக்க முடியும். இதில் எல்லா வெஹிக்கிளுமே உங்களுக்கு ஷோ ஆகும். சப்போஸ் நீங்கள் இதுக்குள்ள ஃபில்டர் பண்ண போகிறீங்கனாலும் ஃபில்டர் பண்ணியும் எடுக்கலாம். இப்போ நம்ம போட்டிருக்கிறது 16 to 20 செகண்ட் வரைக்கும் போட்டிருக்கிறோம். ஸோ இந்த 5500ன்றது 113 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் ஆகிருக்கு. ஆல்டோ வந்து பார்த்திங்கன்னா 158 போயிருக்கு. கிறிஸ்டா 1317 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் ஆகிருக்கு. ஸோ இதில் ஒவ்வொரு வெஹிக்கிளோட கிலோமீட்டர்ஸுமே நமக்கு கிடைக்கும். ஓவரால் கிலோமீட்டர்ஸும் அந்த 5602 கிலோமீட்டர்ஸ்ன்றது இந்த 8 வெஹிக்கிளோட 7 நாள் ஓடின கிலோமீட்டர்ஸ் உங்களுக்கு ஓவரால் சம்மரி கிடச்சிருச்சு. அப்படியே லேப்டாப்பில் மறுபடியும் பேக் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ கிலோமீட்டர்ஸ் ரிப்போர்ட் பார்த்தோம். மூவிங் ஹவர்ஸ் பேசிஸில் நமக்கு ரிப்போர்ட்ஸ் எடுக்கிறதுக்காக. அண்ட் ஸ்டாப்டு ஹவர்ஸ், எவ்வளோ நேரமாக வெஹிக்கிள் ஸ்டாப்லேயே இருந்துச்சு அந்த ரிப்போர்ட்ஸ் எடுக்கிறதுக்காக. ஐடில் ஹவர்ஸ், இது முக்கியமாக சில கம்பெனிஸில் கேட்குறாங்க. வெஹிக்கிள் கீ ஆன் பண்ணி எவ்வளோ நேரமாக நின்றுச்சுன்ற ரிப்போர்ட்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ரிப்போர்ட் அகெயின் பார்க்டு ஹவர்ஸ், அதிக நேரமாக எங்கெல்லாம் பார்க்கிங்கில் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு. அண்ட் ஓவர் ஸ்பீட் ரிப்போர்ட், இதில் நம்ம கொடுத்துருக்குற ஸ்பீடை தாண்டி எங்கெல்லாம் ட்ராவல் ஆச்சு அப்படின்ற ஸ்பீடு, சாரி எங்கெங்கெல்லாம் அதிகபட்ச மேக்ஸிமம் ஸ்பீடு எங்கே போனாரோ அந்த ஸ்பீட்ஸ் எல்லாமே உங்களுக்கு மென்ஷன் ஆகிருக்கும் அதில் வந்து. அண்ட் ஏசி பண்ணியிருக்கவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏசி எவ்வளோ நேரம் ஆனில் இருக்குது அப்படின்றது ஷோ ஆகும். பேசிக் டிவைஸில் வெறும் ட்ராக்கிங் மட்டும்தான் வரும். இந்த ஏசி எங்கெல்லாம் வருதோ அதெல்லாமே அடிஷ்னல். ஃபியூல் டிவைஸ் அடிஷ்னல். இந்த ஃபியூல் டிவைஸ் பண்ணியிருக்கவங்களுக்கு ஃபியூல் கன்சப்ஷன் எப்போல்லாம் பண்ணியிருக்கோம், எங்கெல்லாம் பண்ணியிருக்கோன்ற ரிப்போர்ட், அண்ட் ஃபியூல் ஃபில் பண்ண ரிப்போர்ட், ஃபியூல் தெஃப்டான ரிப்போர்ட்ஸ், அண்ட் ஜியோஃபென்ஸ் ரிப்போர்ட்டில் ஒவ்வொரு ஜியோஃபென்ஸ்குள்ளேயும் எப்போல்லாம் என்ட்ரி ஆச்சு, எப்போல்லாம் எக்ஸிட் ஆச்சுன்ற ரிப்போர்ட்ஸ். அண்ட் ஸ்பெஷல் ரிப்போர்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாமே ட்ரிப் வைஸ் எடுக்கிறது, ட்ராவல் சம்மரி வைஸாக எடுக்கிறது. ஸோ இந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாமே ஒன் பை ஒன் நீங்கள் போட்டு பாருங்கள். மல்டி ட்ராவல் சம்மரி, இமெயில் ஜெனரிக் ரிப்போர்ட்ஸ் அப்படின்னாக்க இமெயில் மாதிரி ரிப்போர்ட்ஸ்னு போடுறப்போ நீங்கள் ப்ரைமரியாக என்ன இமெயில் கொடுத்துருக்கீங்களோ அதுக்கு ஜென்ரலான டீட்டெயில்ஸ் எல்லாமே போயிடும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் டெமோ லாகினில் போயிட்டுருக்கீங்கன்னா அந்த லாகின் வராது. நம்மளுடைய கஸ்டமர்ஸ்க்கு மட்டும் இது போகிற மாதிரி உள்ள ரிப்போர்ட்ஸ். மைலேஜ் ரிப்போர்ட்டுன்றது அது அப்ராக்சிமேட்லி அதுவாகவே கொடுக்கறதுக்காக, மற்றபடி மைலேஜ் எக்ஸாக்டாக எந்த இடத்துலையுமே இருக்காது. ஈவெண்ட் டியூரேஷன் ரிப்போர்ட், அதாவது ஐடியலாக பார்க்கடாக மூவிங்காக எந்த இடத்துலலாம் இருந்துச்சு அப்படின்ற பர்டிகுலர் ரிப்போர்ட்ஸ் உங்களுக்கு மெயில் பண்ணுறதுக்காக இந்த ஆப்ஷன். ட்ரிப் ரிப்போர்ட்டுன்றது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ காலையிலேருந்து 9 மணி வரைக்கும் வெஹிக்கிள் ஆஃப் பண்ணி ஒரே இடத்துல இருந்தது. 9 அது வரைக்கும் ஒரு ஆஃப் அப்படின்ற தனி ஸ்டாப்பிங்கில் இருக்கும். 9 மணிக்கு வெஹிக்கிள் ஸ்டார்ட் ஆகிட்டு இந்த அட்ரஸில் ஸ்டார்ட் ஆச்சு, ட்ராவல் ஆகி ஒரு 5 கிலோமீட்டர் ட்ராவல் ஆச்சு, அகெயின் ஒரு இடத்துல போய் ஸ்டாப் ஆச்சு. இந்த மாதிரி ட்ரிப் வைஸாக உங்களுக்கு காமிக்கிறதுக்காக இந்த ஆப்ஷன். இந்த ட்ரிப் ரிப்போர்ட்டை நீங்கள் CSV PDF ரெண்டுவாகவும் நீங்கள் மெயில் பண்ணிக்க முடியும். ஜியோஃபென்ஸ் ட்ரிப் ரிப்போர்ட்ஸில் என்ட்ரி எக்ஸிட் இந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு மெயில் வர்றதுக்காக. ஜியோஃபென்ஸ் ட்ரிப் ஃபியூல் ரிப்போர்ட்ஸ் அப்படின்றது ஜியோஃபென்ஸில் உங்களுக்கு எப்போல்லாம் ஃபியூல் அதில் ஏதாவது தெஃப்ட் அல்லது ஃபியூல் ஃபில் கன்சப்ஷன் இதெல்லாம் என்ன ஆச்சு அப்படின்றத பார்க்குறதுக்காக. ஓவர் ஸ்பீட் ரிப்போர்ட்ஸ் பார்க்குறதுக்காக. ஸோ இது கம்ப்ளீட் ரிப்போர்ட். இதை நீங்கள் ஒவ்வொன்றா நீங்கள் மெயில் பண்ணி நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா கிளியராக உங்களுக்கு புரியும். லாஸ்ட் அலர்ட் செட்டிங்கில் நம்ம ஆல்ரெடி பார்த்த ஆப்ஷன் தான், அண்ட் கஸ்டமர் சப்போர்ட்டில் நம்ம ஆல்ரெடி பார்த்த ஆப்ஷன் தான். ஸோ ஓவரால் உங்களுக்கு இவ்வளோ தான் டீட்டெயில் இருக்குது. தேங்க்யூ.